Hello friends, welcome to Vetrii's Daily Current Affairs. April 6. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழகத்துக்கு தனி கல்விக் கொள்கையை வடிவமைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில மாநில கல்விக் கொள்கை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, இப்போதைய நிலைமை, எதிர்கால குறிக்கோள்களுக்கு ஏற்ப மாநிலத்திற்கென தனித்துவமான கல்விக் கொள்கை ஒன்றை வகுப்பதற்கு கல்வியாளர்களை கொண்ட வல்லுநர் குழு அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதை செயல்படுத்தும் விதமாக தமிழகத்திற்கான புதிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்படுகின்றது. இந்த குழுவின் தலைவராக தில்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 பேர் கொண்ட குழுவா இந்த குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனுடைய தலைவரா நீதிபதி முருகேசன் இருக்க போற. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. கட்டாயமா இந்த வரப்போற பிரிலிம்ஸ்ல இது கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2019 ஆண்டு இந்தியாவிற்கான தேசிய புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் இஸ்ரோவினோட முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் பரிந்துரைச்சிருப்பார். இன்னும் நிறைய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இந்தியா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. கர்நாடகா மாநிலம் முதலாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது. அடுத்து மத்திய பிரதேசம் 2வது மாநிலமா ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழகம் போன்ற மாநிலத்துல இது ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்தி திணிப்பு அந்த மாதிரியான வகைகள்ல மொழிகள் சார்ந்த விஷயங்கள நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றத பேசிட்டு இருந்தோம். இதுல 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஆகிய படிநிலைகள்ல இதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான ஒரு பொது தேர்வு மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அது கல்வி தரத்துல மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லி நிறைய இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தற்பொழுது தமிழ்நாடு மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கல்வி கொள்கையை வகுப்பதற்காக 12 உறுப்பினர்களை கொண்ட சவிதா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் எல் ஜவஹர்நேசன், தேசிய கணித அறிவியல் நிறுவனத்தின் முன்னாள் பேராசிரியர் ராமானுஜம், மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் இஸ்மாயில், ராமா சீனிவாசன், யுனிசெஃப் அமைப்பின் முன்னாள் சிறப்பு கல்வி அலுவலர் அருணா ரத்னம், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், உலக சதுரங்க வீரர் விஸ்வநாதன் ஆனந்த், இசைக்கலைஞர் TM கிருஷ்ணா, கல்வியாளர் துளசிதாசன், கல்வியில் எழுத்தாளர் மாடசாமி, நாகப்பட்டினம் மாவட்டம் கீச்சாங்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலு, அகரம் அறக்கட்டளையின் ஜெயஸ்ரீ தாமோதரன் ஆகியோர் இதன் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாநில கல்விக் கொள்கையை வடிவமைத்து உருவாக்கப்பட்டுள்ள குழுவானது தனது பரிந்துரையை அரசுக்கு ஓராண்டு காலத்தில் வழங்கும் அப்படின்னு முதலமைச்சர் இதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க. 12 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு, அதன் தலைவர் நீதிபதி முருகேசன், தமிழ்நாடு மாநிலத்திற்கான சிறப்பான கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், மெயின்ஸ்ல கூட நமக்கு இது மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி சார்ந்து எழுதும் போது இப்ப என்ன நம்ம அப்டேட்ல இருக்கோம் அப்படின்றத எழுதுறதுக்கோ இல்ல இன்டர்வியூல கூட இதை பத்தி நம்மள கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லயே தமிழகத்துக்கு விரைவில் தோல் காலனி கொள்கை, ஒரு புதிய கொள்கை வகுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெலாக்குப்பத்தில் பெரியார் சமத்துவபுரத்தை திறந்து வைக்கிறாங்க. அதே பகுதியில சிப்காட் தொழில் பூங்காவில் 500 கோடியில் செய்யாறு SEZ டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் காலனி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு செவ்வாய்க்கிழமை அடிக்கல் நாட்டி முதல்வர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பு வெளியிடுறார். அனைத்து துறைகளும் சம விகிதத்தில் வளர வேண்டும் அப்படின்ற வகையில தான் அரசு செயல்பட்டு இருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, சமூக திறன் ஆகியவற்றில் நாம் எந்த மாநிலத்திற்கும் சளைத்தவர்கள் அல்ல. அதே போல தமிழ்நாடு மாநிலம் காலனி தயாரிப்பில் மிகப்பெரிய முன்னோடி மாநிலமா இருக்கு. ஏன்னா வேலூர், ஆம்பூர் அந்த மாதிரியான பகுதிகளில் தோல் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அதன் மூலமா காலனி உற்பத்திக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தமிழகம் செஞ்சுட்டு இருக்கு. இதுக்காக நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாலிசியை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலனி உற்பத்தியில் தேசிய உலக அளவில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கின்றது. தமிழ்நாட்டின் பங்களிப்பு தேசிய காலனி உற்பத்தியில் 26%, ஏற்றுமதியில் 45% இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் அது. இதெல்லாம் கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. நெக்ஸ்ட் திட்டங்கள்ல பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் தமிழகத்திற்கு 440 கோடி ஒதுக்கீடு. பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் கிராமங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சாலை வசதிகள். பிரதான் மந்திரி கிராம் சடக் 2000ஆம் ஆண்டு முதலாக துவங்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படக்கூடியது. The Pradhan Mantri Gram Sadak Yojana is a nationwide plan in India to provide good all-weather road connectivity to unconnected villages. இன்னும் தொடர்பு எல்லைக்கு அல்லது தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்க கிராமங்களுக்கான சிறப்பான சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். திட்டத்தின் நோக்கம் என்ன? துவங்கப்பட்ட வருடம் 2000. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் காலத்தில் துவங்கப்பட்டது. எந்த அமைச்சகம் அதை செயல்படுத்துறாங்க? தற்பொழுது எவ்வளவு நிதி தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது? 440 கோடி வரைக்கும். இந்த நியூஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்.
பிளேசஸ் இன் நியூஸ்ல நெதர்லாந்தில் குடியரசுத் தலைவர், நம்முடைய குடியரசுத் தலைவர் நம்ம வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு அப்படின்னு நம்ம 2-3 நாளா நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ வந்து அவரு நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாம்ல இருக்காரு. அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் ருட்டே வந்து வரவேற்று சென்றார் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பிளேசஸ் என்ன, அந்த நாடு என்ன நெதர்லாந்து, அந்த நாட்டின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம், அந்த நாட்டோட மொத்தமாக சேர்ந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறதுனால யூரோ கரன்சியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இதுல இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் எமினன்ட் பர்சன்ல முத்துசுவாமி தீட்சிதர் 247வது ஜெயந்தி விழா. சங்கீத மும்மூர்த்திகளின் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் பங்குனி மாதத்தில் அவருடைய பிறந்த தினம் செலிப்ரேட் பண்றாங்க. இத முத்துசுவாமி தீட்சிதர் யாரு, இந்த சங்கீத மும்மூர்த்தி அப்படின்னு சொல்ற 3 பேர் யாரு? சியாம சாஸ்திரி, தியாகராஜர் மற்றும் முத்துசாமி தீட்சிதர். சியாம சாஸ்திரி, தியாகராஜர் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோர் சங்கீத மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டவர்கள். இவர் மூவரும் இசை சக்கரவர்த்திகள், சம காலத்தவர்கள், திருவாரூரில் பிறந்தவர்கள். மூவரின் இசையும் கர்நாடக சங்கீதத்தின் ரத்தினங்களாக இன்றைக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. அதுல நம்முடைய முத்துசுவாமி தீட்சிதனுடைய 247வது பிறந்த நாளை தான் நம்ம இப்ப செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த சங்கீத மும்மூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 பேர் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது அவசியம். முன்னாடி இது கொஸ்டின், டிஎன்பிசி கொஸ்டின்லயே தமிழ் பார்ட்ல, ஜெனரல் தமிழ் பார்ட்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நாடாளுமன்றத்தில் கணக்கு தணிக்கையாளர் சட்ட திருத்த மசோதா நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறதும், நம்ம குரூப் 4 2019ல லாஸ்டா நடந்ததா தான் செப்டம்பர் மாசம் நடந்திருக்கும். அந்த குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்திய நுகர்வோர்களின் சட்டமாக எதை வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது அதுக்கு ஆன்சரா இருக்கும். ஏன் அப்போ அதை கொஸ்டினா கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு ஜூலை மாசத்துல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ல சில திருத்தங்களை பாராளுமன்றத்துல மேற்கொண்டிருப்பாங்க. அந்த திருத்தங்கள் மேற்கொண்டது நமக்கு செய்தியில இருந்துச்சு. அது எந்த ஆண்டு சட்டம், எதை வந்து நம்ம மேக்னா கார்ட்டா அப்படின்ற ஃபீல் பண்றோம் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. அதே போல இப்ப கணக்கு தணிக்கையாளர் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றும் நியூஸ் இருக்கு. அது எந்த சட்டத்தில் நமக்கு திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். கணக்கு தணிக்கையாளர் சட்டம் 1949, செலவு மற்றும் பணிகள் கணக்காளர் சட்டம் 1959 மற்றும் கம்பெனி செயலாளர்கள் சட்டம் 1980 ஆகியவற்றில் சில திருத்தங்களை மேற்கொள்றதுக்காக பாராளுமன்றத்தில் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 ஆக்ட் மட்டும் கரெக்டா இயரோட பாத்துக்கோங்க. பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.